மார்னிங். என்னோட பேர் நாகராஜ். நான் நெல்லை டிவிஎஸ் பைக் ஷோரூமில் வந்து நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. பேசிக் வேரியன்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டாப் வேரியன்ட் அப்படி 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்க போது டாப் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்டி ஹெட்லாம்ப்ஸு, அப்புறம் வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டெலஸ்கோப்பிங் பேக்கில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110cc இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வண்டியை பற்றி பார்க்கலாம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்டில் டியூப் டயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 mm வந்து நமக்கு வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்தனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து 130 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரோக் ஸ்போர்ட்ஸ் அளவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங்கில் போகும்போது அவங்க வண்டி வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா விசுவலாக இருக்கும். இது வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கனால அது வைப்ரேஷன்ஸ், அது ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்காது. அது வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அதை வந்து நமக்கு அண்டர் ரோட்லேயே வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லேம் வந்து நமக்கு வந்து ஹேலஜன் லைட்டை கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா ரைட் ஏரியா இருக்கும். டே டைமில் வந்து நமக்கு வந்து ரைட் ஏரியா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதில் வந்து டே டைம் லைட் ஏரியா மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து பாசிங் போட்டனால நம்ம வந்து இந்த லைட் வந்து நம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி ஒரு வண்டிக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஹெட்லம்ப்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிற ஸ்பீடோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நமக்கு வந்து எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி நியூட்ரல் கியர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி நமக்கு வந்து ஹெட்லம்ப்ஸோட இண்டிகேஷன் பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸோட இண்டிகேஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதிகமான ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது என்ன பவர் அப்படிங்கிற லைட் வந்து நமக்கு எரியா இருக்கும். 50 km ஸ்பீடு மேலே போனாலும் பவர் அப்படிங்க எரியாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எரியும் போது நமக்கு ஃபியூல் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது இன்ஜின். அதனால நமக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து காமிக்கும். ஸோ அதைப்படி நம்ம வந்து மைலேஜ் சேவிங்ஸ்க்காக அந்த இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேங்க்ல வந்து ஒரு 3D லோகோ கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் 3D லோகோ டிவிஸோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கவே வந்து பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். இது வந்து கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராஃபிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற கலரில் கொடுத்துருப்பாங்க. ரெட் அண்ட் ஒயிட் வந்து பிளாக் கலரில் கொடுத்தனால நமக்கு வந்து வண்டியே ஒரு லுக் வந்து டிசைன் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் தான் நம்ம கியர் போடுற மாதிரி இருக்கும். 4 கியர்ஸ் வந்து கொடுத்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் வந்து வேகமாக போய்க்கலாம். ஸோ இன்ஜின் வந்து 110cc இன்ஜினால நமக்கு பவர் வந்து 7350 RPM பவரும் 4500 டார்க் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு வந்து மோர் மைலேஜ் 15% வரைக்கும் நம்ம மோர் மைலேஜ் நம்ம கெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சென் போட்டால் வண்டி வந்து நமக்கு ஆஃப் ஆயிரும். சைட் சென் எடுத்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்கு நிறைய பேர் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் ஓட்டுறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் தான் ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து நமக்கு சஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட்ராலிக் சஸ்பென்சஸ். ஸோ இது நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் மேட்டில் போகும்போது நமக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்ல் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. டெய்ல் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி வர வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக் பிடிச்ச உடனே அவங்க வந்து அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து தெரியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவும் லாங்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேமிலியாக போகும்போது இந்த கால் வச்சுக்கலாம். இல்லைன்னா சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் லிமிட்டடான சவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கிக்கர் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சீட் வந்து நமக்கு லென்த்தியாக இருக்கனால நம்ம ஒரு ஃபேமிலியாகவும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் நம்ம வந்து ட்ரிபிள்ஸ் அடிங்கிற லெவலில் வந்து போய்க்கலாம். அந்த மாதிரி சீட் வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. டபுள் டோன் கலரில் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டாப் அண்ட் மாடலில் தான் டபுள் டோன் கலர் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்க் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நமக்கு வந்து மோர் மைலேஜ் கெட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 லிட்டராக வந்து நமக்கு வந்து வண்டி ரிசர்வ் ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து எவ்வளோ பெட்ரோல் போட்டுங்கிறது பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்போர்ட் மாடல் உள்ள எல்லா வெஹிக்கிளுமே எல்லா மாடல்ஸுமே நம்ம வந்து நெல்லை டிவிஎஸ்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஸ்போர்ட் பைக்கு நம்ம நெல்லை டிவிஎஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட பைக்கை வந்து நம்ம ரைட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். தேங்க்யூ.